இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திரௌபதி மற்றும் கர்ணனை பற்றி தான். திரௌபதியோட சுயம்பரத்தில் திரௌபதி கர்ணனை அவமானப்படுத்தியது சரியா தவறா? இதற்கான பதிலை நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். துருபதன் மகாராஜா பாஞ்சால நாட்டோட அரசன். அவருக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக வேள்வி வளர்த்து தேவர்கள் மூலம் குழந்தைகள் பெற்றார். அதில் ஆண் குழந்தையாக துஷ்டத்யுமன் மற்றும் பெண் குழந்தையாக திரௌபதி. தன்னுடைய மகளுக்காக துருபதன் மகாராஜா சுயம்பரம் ஒன்று நடத்தினார். அந்த சுயம்பரத்தில் எல்லா நாட்டு இளவரசர்கள் மற்றும் எல்லா நாட்டு ராஜகுமாரர்களுமே கலந்து கொள்கிறார்கள். அந்த போட்டியில் அர்ஜுனன் தான் வெற்றி பெற வேண்டும் என்று துருபதன் மகாராஜா விரும்புகிறாரு. ஒரு பக்கம் கிருஷ்ணரோ திரௌபதி கிட்ட அர்ஜுனன் தான் உன்னுடைய கணவன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்றாரு. துரியோதனன் மற்றும் பிற ராஜகுமாரர்கள் முயற்சி செய்து அந்த போட்டியில வெற்றி பெற முடியல. தோல்வியை தான் சந்திக்கிறார்கள் மற்றவர்கள். அந்த சமயத்தில் துரியோதனன் எனக்கு பதிலாக என் நண்பன் கர்ணன் இந்த போட்டியை வெற்றி கொள்வான்னு சொல்கிறான். ஆனால் பாஞ்சால நாட்டு அரசனோ அடுத்தவருக்கு கிடைத்த வெற்றியை நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போது துரியோதனன் அப்படியென்றால் இந்த போட்டியில் தன் நண்பனான கர்ணனை போட்டியிடுவான், அவனை வென்று அவனை திருமணம் செய்து கொள்வான் பாஞ்சாலின்னு சொல்கிறாரு. இளவரசன் துரியோதனன் சொன்னதும் கர்ணன் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறான். வில்லை உயர்த்தி வெற்றி பெறக்கூடிய சமயத்தில் திரௌபதி ஒரு குரலை உயர்த்துறா. அது என்ன? நான் தாழ்த்தப்பட்டவனை விவாகம் செய்ய மாட்டேன், திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா திரௌபதி. கர்ணனை பார்த்து இந்த சொல்ல சொன்னோன்னே கர்ணனோ திரௌபதியை பார்த்து இந்த ஒரு சொல்ல நீ சொல்லாமல் இருந்திருந்தா இந்த உலகமே உன்னை போற்றிருக்குன்னு சொல்கிறான். கர்ணனை அதற்கு பதிலாக திரௌபதி ராட்சசர்கள், அரக்கர்கள், வேடர்கள் கூட இந்த போட்டியை வெல்லக்கூடிய திறமை பெற்றவர்கள் தான், அதற்காக ஒரு ராஜகுமாரி அவர்களையா திருமணம் செய்ய முடியும்னு திரௌபதி கர்ணனை பார்த்து கேட்குறா. கர்ணனோ அவமானப்பட்டு அந்த போட்டியிலேருந்து வெளிவராரு. அடுத்ததாக அந்தரன் வேடமிட்ட அர்ஜுனன் தான் அந்த போட்டியை வென்று பாஞ்சாலியை திருமணம் செய்து கொள்கிறாரு. ஒரு முறை அஸ்தினாபுரத்துடைய அரங்கமே தன்னை தாழ்த்தப்பட்டவன்னு சொன்ன போது தன் நண்பனான துரியோதனன் மட்டுமே தனக்கு தோள் கொடுத்து அங்கத்து அரசன் என்று கௌரவத்தை கொடுத்தான். அதற்காக அவனுடைய அடிமையாகவே வாழ்வேன்னு கர்ணன் நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இறுதி காலங்களில் கூட பாண்டவர்கள் தான் தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்தும் கர்ணன் துரியனை விட்டு பிரியலை. தன்னுடைய தாயான குந்திதேவி கூறியும் தன்னுடைய நண்பனான துரியோதனனை மறக்க மாட்டேன், ஏன்னா நான் அவமானப்பட்ட போதெல்லாம் துரியனே எனக்கு தோள் கொடுத்தவன்னு சொல்லி துரியனை விட்டு பிரியாம துரியோதனன் கூடவே மடிந்தார் கர்ணன். கர்ணன் கிருஷ்ணருடைய சூழ்ச்சியான வார்த்தைகளால் மட்டுமே வீழ்த்தப்பட்டார். இறுதியில் அவர் கேட்ட அங்கீகாரம் கர்ணனுக்கு கிடைச்சதா இல்லையான்னு மக்கள் தான் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக திரௌபதி கர்ணனை அவமானப்படுத்தியது சரியா தவறா? இல்லை கர்ணன் தாழ்த்தப்பட்டவன் என்று தெரிந்தும் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டது சரியா தவறான்னு நீங்கள் தான் சொல்லணும். தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக திரௌபதி தன்னை வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. தான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக எல்லா சமயங்களிலும் அவமானப்படுகிறேனே, தன்னுடைய வீரத்தால் மட்டுமே இந்த உலகை ஜெயிக்கணும்னு கர்ணனுடைய மனசில் ஆழமான சிந்தனை ஓடுது.